ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெற்ற சிற்றரசர் காலிங்கராயரின் 744ஆம் ஆண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கண்ணன், விவரங்கள். வணக்கம். இன்று பவானி அருகில் உள்ள காலிங்கராயன் அணைக்கட்டில் காலிங்கராயன் திருவுருவ சிலைக்கு ஆண்டு விழா 744வது ஆண்டு விழா மிக சிறப்பான முறையில் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலாக மாலை அணிவித்து சென்றார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் கோபி MLA செங்கோட்டையன் மாலை அணிவித்து அவரோட திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் காலிங்கராயன் புகழை பற்றி எடுத்து உரைத்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், ஒரு தலைவன் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் வகையில் தனி மனிதனாக இந்த தடுப்பணையை கட்டி நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார் என்று பாராட்டினார். அதேபோல் இந்த அரசு மணிமண்டபத்திற்கு சுற்றுப்புற சுவர் கூட வெள்ளை அடிக்கவில்லை என்பது மிக மன வேதனையாக உள்ளது என்றும், அதேபோல் இந்த அணையை கட்டிய குடும்ப வாரிசுகளுக்கு முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என்பது மேலும் வருத்தத்துக்குரிய செயலாக உள்ளது என தெரிவித்தார். அதே போல இந்த காலிங்கராயன் பாளையம் பஞ்சாயத்து பகுதியை ஈரோடு மாநகராட்சியுடன் இணைப்பதாக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பை அவர் மக்களின் நலனுக்காக பரிசீலனை செய்து மீண்டும் பஞ்சாயத்தாகவே மாற்றிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் அரசுக்கு. விவரங்களுக்கு நன்றி.